10வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், as we therefore have the opportunity, let us do good to all men, especially to all those that is in the households of faith. Amen. இந்த வேத வசனத்தின்படி வாருங்கள், எல்லாருக்கும் நாம் நல்லதை செய்வோம், நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம் என்றதான ஒரு கருத்தை நீங்கள் காண்பீர்கள். How do Barnabas 8 do? It's from Christian, true Christian to Christian. அருமையான இந்த பர்னபாஸ் 8, இதை நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் உதவுகிறவர்களாய் இருக்கின்றோம். From Christian means churches like yours. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது சபையான நம்ம எல்லாரும் இணைந்து தான் கிறிஸ்தவர்கள். True Christian like the churches, let's say in Indonesia. கிறிஸ்தவர்கள் ஒருவேளை திருச்சபை இந்தோனேஷியாவில் இருக்கலாம். To Christian like those Indonesian churches who have suffered like earthquake where we go and help. ஒருவேளை இப்போ இந்தோனேஷியாவை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பூமி அதிர்ச்சி, அப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் உடனடியாக அவர்களுக்கு உதவ முன் நாடுகின்றோம். One of the mission work we have done since June last year was food.give. நாங்கள் சென்ற வருடம் ஜூன் மாதத்தில் இருந்து இப்படி நாங்கள் உணவுகள் கொடுக்கிறவர்களாக பரிமாறுகிறவர்களாக இருக்கின்றோம். Since last year there are some countries have blocked mission funds of going in. சில தேசங்கள் மிஷன்ஸ் ஊழிய உதவிகள் செல்லாதபடிக்கு தடை செய்ய முயற்சி செய்கிறார்கள். So Barnabas 8 have changed to sending food instead of money. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படி தடை விதிக்கிற இடங்களிலே பணம் செலுத்துவதை பார்க்கலாம், இப்படி பொருளாய் உள்ளுக்கு கொண்டு போகிறோம். Since we started food.give in June, we have delivered more than 1,000 containers of food to more than 1 million households. நாங்கள் போன வருடம் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து அப்படினாலே நாங்கள் 1000க்கு மேலான கண்டெய்னரில் இப்படி உதவிகளை நாங்கள் பல இடங்களுக்கு 10 லட்சம் ஜனங்களுக்கு உதவி இருக்கின்றோம். One of the things that we give are the basic needs like food for the hungers. எங்களுக்கு தேவையானது என்ன? பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு, hygiene kits for the daily requirement. சுகாதார காரணத்தை முன்னிட்டு உதவும் பொருட்கள். We have so far sent food aids to Bangladesh. நாங்கள் இதுவரைக்கும் பல தேசங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். பங்களாதேஷ். This is a widow. Sorry, this is a widow from Bangladesh. இது ஒரு கணவன் அற்ற ஒரு பெண்மணி. Her husband passed away and கணவன் மரித்து போனார். And her husband's family want her to go back to Muslim. அவள் கணவருடைய குடும்ப மக்கள் இவள் ஒரு முஸ்லிம் ஆகும்படிக்கு வற்புறுத்துகிறார்கள். And her faith for Christ was strong, so she remained. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவள் கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவள் கிறிஸ்துவளாகவே இருந்து கொண்டாள். So she was chased out from the house, no shelter, no food. அவள் வீட்டை விட்டு விரட்டினார்கள். அவளுக்கு தங்கும் வசதி இல்லை, உணவும் இல்லை. Through your help, through the local church, we managed to send food and a shelter to this widow. இன்றைக்கு இப்படி சபைகள் உதவும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், இப்படிப்பட்டவளுக்கு நாங்கள் உதவும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். So these are many of the examples here. இது நான் கொடுக்கும் பல உதாரணங்களில் ஒரு சிறிய உதாரணம். So we also have sent aids to Egypt. நாங்கள் எகிப்துக்கு அனுப்பி இருக்கின்றோம். சாட் என்ற பகுதிக்கு அனுப்பி இருக்கோம். They face many years of drought, famine. சாட் என்ற பகுதியிலே பல காலமாக உணவு பற்றாக்குறை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. We also send financial aid to Armenia, Nepal, and also Lebanon. நாங்கள் நேபாள், அர்மேனியா, லெபனான் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கும் பல விதமான உதவிகளை அனுப்பி இருக்கின்றோம். One of the support we have given is in Iraq. ஒரு உதவி ஈராக் பகுதியிலே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். Now this is not a normal support that we give, because normally in Barnabas 8 we don't give cash. நாங்கள் வழக்கமாக இந்த பர்னபாஸ் 8ல பண உதவி செய்வது கிடையாது.
We only send cash to our local partners to buy food or other things that support the suffering church. நாங்கள் பணம் யாருக்கு அனுப்புவோம்னாக்கா எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் போய் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு தான் அவர்களிடத்திலே பணம் அனுப்புவது உண்டு. But in Iraq, we have to give cash because they need cash to pay for rental for the house. ஆனால் ஈராக் மட்டும் ரொம்ப வித்தியாசம். அதனால அவர்களுக்கு நாங்கள் பண உதவி செய்கிறோம். ஏன்னா அவங்க தங்கும் இடங்களுக்கு வாடகை கொடுக்கறதுலேருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். Early this year, when Tonga have the earthquake, தொங்கா என்ற பகுதியிலே ஒரு பூமி அதிர்ச்சி. So Barnabas Aid from Australia and New Zealand, we have actually sent containers of food to help the Christian there. ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்து பர்னபாஸ் எய்ட் உடனடியாக உதவும்படிக்கு முன் சென்றார்கள். In Sulawesi, there are a lot of children every day when they walk to school without shoe. Indonesia. Sulawesi. சுலவசி என்ற பகுதியிலே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செருப்பு இல்லாமல் போகிறார்கள். Last year, Barnabas managed to raise 6,000 pair of shoes for the children. சென்ற ஆண்டில் இந்த பிள்ளைகளுக்கு 6,000 செருப்புகள் பள்ளிக்கூட செருப்புகளை நாங்கள் வாங்கி அவர்களை உதவ கர்த்தர் கிருபை செய்தார். And thank you churches in Malaysia, we managed to raise 1,200 pairs of shoes of the 6,000. அந்த 6,000 ஷூஸில் 1,200 செருப்புகள் மலேசியாவில் இருந்து அனுப்பப்பட்ட செருப்புகள். மடகாஸ்கர் an island in the Indian Ocean. இது இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கும் ஒரு தீவு. More than 3 years, no rain. 3 வருடத்திற்கு மேலே அங்கே மழை பெய்யவே இல்லை. One of the Christian sisters waited for her sister to come and visit her normally once every 2 weeks. ஒரு சகோதரியானவள் அவளுடைய சகோதரி 2 வாரத்திற்கு ஒரு முறை அவளை சந்திக்க வருவாள். அவள் வர காத்திருக்கிறாள். But for a few weeks her sister never come. ஒரு சில வாரங்கள் ஆகிவிட்டது, அவள் இப்போ வரல. So with her very old, she no choice, she have to walk to look for the sister. அதனால இவள் நடந்து அவள் சகோதரியை தேடும்படிக்கு முன் செல்கிறாள். When she reached the sister house, she found the sister have died of hunger. அவள் சகோதரி வீட்டுக்கு போய் பார்த்தா சகோதரி மரித்து கிடக்கிறா. ஏன் மரித்து கிடக்கிறான்னா உணவு இல்லாத ஒரு இக்கட்டிலே மரித்து கிடக்கிறா. Barnabas Aid, from this year and next year, we are planning to send in 230 tons of EPUB. EPUB, I will explain the EPUB. This year and EPUB என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளை நாங்கள் 230,000 டன் அனுப்புறதற்கு பிரயாசம் எடுக்கிறோம். The one on the right, என்னுடைய வலது பிரசத்திலே is a leaf of a cactus, a type of plants. இது ஒரு செடியுடைய காஞ்ச இலைகள். Is poisonous. இது ரொம்ப ஆபத்தானது. But they have no choice, they still have to eat because there's no more food in Madagascar. ஆனா மடகாஸ்கார்ல வேற வழியே இல்லை. அவர்கள் அதை கூட உட்கொள்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். This is EPUB. இதான் EPUB. EPUB is actually a porridge with high nutritious proteins that is actually made from maize and a lot of other vitamins. You can see the baby after 8 weeks with skin problems, after 8 weeks of EPUB, he become very healthy. EPUB என்றது ஒரு விதமான கஞ்சி, பலவிதமான வைட்டமின் சேர்ந்த ஒரு கஞ்சி. இந்த குழந்தைய பாருங்க, இந்த EPUB என்ற கஞ்சியை குடிக்கிறதுக்கு முன்பும் அது 8 வாரத்திற்கு குடித்த பின்பும் அந்த குழந்தைக்கு இருந்த சரீர சுகத்தை காண்பீர்கள். So far, Barnabas said we have sent out more than 400 over tons of EPUB to many countries. And to Madagascar, we are actually, this year and next year, is about 230 tons. இந்த EPUB என்ற இந்த கஞ்சி போன்றவையை 400க்கு மேல் டன்னானவைகளை நாங்கள் மடகாஸ்காருக்கு அனுப்பி இருக்கின்றோம். நாங்கள் அடுத்த ஆண்டில் இன்னும் ஏராளம் அனுப்பும்படிக்கு பிரயாசம் எடுக்க இருக்கின்றோம். If any of you are in food manufacturing, நீங்க யாராவது உணவு தயார் செய்கிற ஒருவேளை அப்படிப்பட்ட பிசினஸ்ல ஈடுபாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னை சந்திக்கலாம். Because we are looking for someone who can produce something similar as EPUB for Southeast Asia.
நாங்கள் இந்த ஈபாப் என்று படிக்கிற கஞ்சையை போல ஒருவேளை இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கூட தயார் செய்கிறதற்கு இது முடியுமா அப்படின்ற சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். A lot of countries, when there's drought, there's no water. நிறைய தேசங்களிலே பஞ்சம் என்று அப்படிலாம் வரும்போது மழை தண்ணீர் இல்லாமல் நீர் இல்லாமல் போய்விடுகிறது. So one of the project Barnabas Fund, Barnabas 8, we are actually very active in doing is actually help people to prepare well, prepare pump for water. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பர்னபாஸ் 8ல இன்னொரு பகுதியில் நாங்கள் கிணறுகள் நோண்டுவதற்கும் தண்ணீரை அவர்கள் வசதிகளை ஏற்படுத்துறதுக்கும் பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். My dear brother and sister, அருமையான சகோதர சகோதரிகளே, in a lot of countries, அநேக தேசங்களிலே when you are a Christian, நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே you won't be able to get a very basic medical care. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றபடியினாலே உங்களுக்கு சுகாதாரத்துக்குரிய பொருட்கள் உங்களுக்கு கிடையாமல் போய்விடுகிறது. Because you are Christian. ஏன்? நீங்க கிறிஸ்தவர்கள் என்றபடியினாலே. Medical care, we have actually sent out a lot of equipments to many countries where Christians suffer. இதனால நாங்க பர்னபாஸ் 8ல என்ன செய்கிறோம்னா, இப்படி இந்த மெடிக்கல் எய்ட் நாங்கள் பல தேசங்களுக்கு அனுப்பி விடுகின்றோம். So you can see from the top left is Indonesia. இந்த இடது புறத்துல நீங்க கவனிக்கலாம், இந்தோனேஷியா. In the center is where the middle Europe. யூரோப் பகுதியிலே நடுப்புறத்தில் நீங்க பார்த்தா யூரோப் பகுதியிலே இருக்கும் சில உதவிகள். We have actually built some hospitals in India. நாங்க சில மருத்துவமனைகளை இந்தியாவில் கட்டி கொடுத்திருக்கிறோம். So during the 2 years of lockdown, we actually have sent in many power generator to hospitals in India. நிறைய இந்தியா தேசத்திற்கு நாங்கள் ஜெனரேட்டர்ஸ் அனுப்பி விட்டிருக்கின்றோம். And the last one, through the Northern Ireland, they have donated 50 million pieces of PPE, where Barnabas 8 have sent all this to the hospitals, the Christian hospital in Africa. கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு இந்த பிபி நாங்கள் அனுப்புறதற்கு பிரயாசம் எடுத்து கண்டெய்னர்ஸ்ல நாங்கள் நிறைய அனுப்பி இருக்கின்றோம். You know what happened in Pakistan for the last couple of months? பாகிஸ்தான்ல கடந்த சில மாதங்களாய் என்ன நடந்தது தெரியுமா? 1/3 of the country has been infected by flood. ஒரு பகுதி பாகிஸ்தான்ல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்குது. So Barnabas 8, we have actually set up clinics there to reach out to our Christian brother and sister. நாங்கள் உடனடியாக அங்கே பர்னபாஸ் 8 நபர்களை அனுப்பி அவர்களுக்கு நாங்கள் மெடிக்கல் எய்ட் ஒழுங்கு செய்திருக்கிறோம். Because if they go to the government hospital, they will not get any treatment. இவங்க மருத்துவமனைக்கு போனாங்கனாக்கா அரசாங்க மருத்துவமனைக்கு அவர்களுக்கு அங்க எந்த உதவியும் கிடையாது. And they cannot afford to go to a private hospital. அவர்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் வசதி இல்லாமல் இருப்பார்கள். So far we have set up 5 clinics to help our local poor Christian brother and sister. நாங்க இதுவரைக்கும் இந்த பகுதியில 5 கிளினிக்கை நாங்க ஒழுங்கு பண்ணி உதவி செய்து கொண்டிருக்கிறோம். How this can happen? எப்படி இதெல்லாம் எங்களால் செய்ய முடிந்தது? Because it's your prayer and your help. ஏனென்றால் ரெண்டே காரியம், நீங்க செலுத்தும் உங்களுடைய நன்கொடைகளும் உங்களுடைய ஜெபங்களுமே. And I'm sure you heard, when you are Christian, a lot of times you've been bullied, you've been pressed, you've been beaten up, and you've also been killed. கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நாம் நெருக்கப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், சிறைச்சாலையில் போடப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். This is one pastor from Barnabas 8, my own colleague's brother was killed on January. இவர் ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர். பாகிஸ்தான்ல இந்த ஜனவரி 30ஆம் தேதி அவர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரித்தார். Because he shared the gospel. ஏன்? ஒரே காரணம், சுவிசேஷத்தை சொன்னபடியினாலே. Good news from Afghanistan. ஆப்கானிஸ்தான்ல இருந்து நற்செய்தி. You know, last year 31st August was the deadline for all Christians to leave Afghanistan. சென்ற ஆகஸ்ட் மாதம் அவர்கள் ஒரு நிபந்தனை கொடுத்தார்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் ஆப்கானிஸ்தானை விட்டு புறப்படணும் வெளியென்று. Barnabas 8 managed to help 400 over families, about 2,000 over
Christians to be evacuated from Afghanistan. 400 குடும்பங்கள் ஏறக்குறைய 2000 கிறிஸ்தவர்களை நாங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேற பண்ணினோம். Now they have settled down in certain countries in Latin America. இப்ப லத்தீன் அமெரிக்கா என்ற பகுதியிலே பல பகுதியிலே அவர்கள் எல்லாரும் போய் குடியேறி இருக்கிறார்கள். But I have good news to share. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இதுல உண்டு. Because of prayer for Afghanistan from churches all over the world like you, ஜெபம் ஆப்கானிஸ்தானுக்காக செய்தபடியினாலே சபைகள் ஜெபித்தபடியினாலே I received news the top leadership of Afghanistan have gone through water baptism. Who is that? Water baptism. No, who is it? The leadership of Afghanistan. ஓகே, ஆப்கானிஸ்தான் தலைமைத்துவத்தில் இருக்கிற பெரிய நபர் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தார் என்று எனக்கு இப்போ வந்த லேட்டஸ்ட் நியூஸ். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. For a country that is almost 100% Taliban, the leaders have become ஆப்கானிஸ்தான் ஒரு 100% அவர்கள் தலிபான் என்பவர்கள். The refugees in Myanmar that is in the Thai border. தை பார்டர்ல இருக்கிற இந்த ரெஃப்யூஜிஸ் நாம் பார்க்கிறோம். This was taken by one of the Malaysian pastor that is there. நம்முடைய மலேசியா தேசத்திலிருந்து அங்கு ஊழியம் செய்ய ஒரு போதகர் இருக்கிறார். One family of 4 to 5 can eat 45 kilos rice a month. ஒரு குடும்பம் ஒரு மாதத்திற்கு 45 கிலோ நிரம்பின உணவை அவர்கள சோறு சாப்பிட முடியும். Nothing else, rice plus chili. அவர்கள் சாப்பிடுறதெல்லாம் வெறும் சோறும் மிளகாவும் தான். This is the suffering of our Christian brothers and sisters in Myanmar. இதான் மியான்மர்ல இருக்கிற கொடூரமான ஒரு சூழ்நிலை. And Barnabas 8, we actually involved in a lot of disaster relief. நிறைய இப்படிப்பட்ட திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள் பல தேசங்களில் உண்டு. அதுக்கு நாங்கள் உதவுகிறோம். One of it is war, the Ukraine war. யுக்ரைன்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. These are some of the projects that we are doing. Food. நாங்கள் செய்யும் சில காரியங்கள் உணவு கொடுக்கிறது. You can see the food box that we sent in to Ukraine. We are starting the food dot gift in Malaysia for Southeast Asia. பிரியமானவர்களே, நாங்கள் கொடுக்குற உணவு காரியத்தை பார்க்குறீங்க. மலேசியாவிலையும் இப்படி நாங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் செய்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம். So brother and sister, you have a warehouse that you can spare, let's say a small space. I would like to start a food dot gift in Malaysia for the Southeast Asia ministry. ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது ஒரு சிறிய பகுதி இருக்குமா, நீங்கள் கொடுக்க முடியும்னாக்கா நாங்கள் இப்படி ஃபுட் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு உதவும். This is situation in India. இங்கே நீங்கள் இப்போ பார்ப்பது இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை. You can see the top of the house where the flood was, the water is actually covering the top of the house. நீங்கள் இங்கே பார்க்கலாம் இவர்களுடைய வீட்டை எப்படி வெள்ளம் பாதித்திருக்கிறது, மேலே வரைக்கும் கூரை வரைக்கும் பாதித்தது என்றதே பார்க்கலாம். So when Barnabas went in through the request of the local churches, we went in to supply some plastic sheet just for the temporary shelter. நாங்கள் உடனடியாக போனோம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அங்கே பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்குது. அது நாங்கள் டெம்பரவரியாக தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும்படிக்கு நாங்கள் உதவ முடிந்தது. When the soil is dry enough, we will start helping them to rebuild houses. ஒருவேளை தண்ணீர் வத்தின பிற்பாடு அப்புறம் நாங்கள் அவர்கள் வீடுகள் கட்டுறதற்கு நாங்கள் பிரயாசங்களை எடுப்போம். There's a saying, you give a fish or you teach them to fish. ஒரு சொல் ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு மீன் கொடுப்பீங்களா அல்லது மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பீங்களா? So in Barnabas 8, we actually gave a lot of apprenticeship training programs to our Christians youth. நாங்கள் இந்த பர்னபா சைடில் என்ன செய்கிறோன்னா வாலிப பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கிறோம். Like for instance, how to repair motorbike, எப்படி மோட்டார் வண்டியை ரிப்பேர் பண்ணுறது, how to go into agriculture, எப்படி அவர்கள் விவசாயம் செய்வது, for ladies how to do soup or how to do sewing or do salon.
எப்படி தைக்கிறது பெண்கள் செய்ய தைக்க கற்றுக்கொள்ளலாம் என்றதெல்லாம் நாங்கள் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். So these are some of the areas that Barnabas 8 we are actually helping in. Basic needs, water, Christian work, medical care. The important thing is actually I want to highlight is the school place sponsorship. இங்கே நாங்கள் செய்கிற ஊழியத்தின் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம். ஆனால் குறிப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்றது பள்ளிக்கூட உதவி பார்க்கிறோம். The way out from poverty is education. நம்ம பவர்ட்டியில் இருந்து, அதாவது வறுமையில் இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு வழியானது கல்வி தான். A lot of countries when Christian children are deprived of education. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பல தேசங்களிலே நெருக்கப்படுகிறார்கள். How much is 47 ringgit to you a month? 47 ரிங்கிட் எவ்வளோ ஆகும் நமக்கு? Or 564 ringgit a year. ஒரு வருடத்துக்கு 564 ரிங்கிட். 47 ringgit a month can sponsor one student's 1 month school fees. இந்த 47 ரிங்கிட் போதுங்க. இப்படி நீங்க பார்க்குற அந்த புகைப்படத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்விக்கு உதவும் பணம் ஆயிடாது. And this is a school. இதான் அந்த பள்ளி. No chair, no table, but it's on the floor. அவர்களுக்கு நாற்காலி வசதி, மேச வசதி இல்லை, கீழே உட்கார்ந்து தான் படிக்க முடியும். But the children have the chance to study. இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாய் விடுகிறது. If you can spare 47 ringgit a month, you can sponsor one children. 47 ரிங்கிட் ஒரு பிள்ளைக்கு நீங்க ஒரு பிள்ளையே நீங்க ஒரு மாதத்திற்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். This is a Christian school in Bethlehem. Also we have sponsored a lot of children. இங்க பெத்லகேம்ல கிறிஸ்தவ ஸ்கூல் பள்ளிக்கூடம். My dear brother and sister, with about 300 to 400 projects a year that we are reaching out worldwide, covering about 50 to 60 countries. நாங்க இப்போ 400-500 ப்ராஜெக்ட் இப்படி செய்கிறோம். 40-50 தேசங்களுக்கு இப்படி நாங்கள் செய்கிறோம். As a Christian brother of Christ in the favor like us, what can you do? நம்ம இப்போ எவ்வளவோ நம்ம சுகமாகவும் சுதந்திரமாகவும் நம்ம தேசத்தில் வாழ்கிறோம். அப்போ இப்படி வாழ்கிற நம்ம என்ன செய்ய முடியும்? You can feel for them, feel their pain, feel their sorrow. நீங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் யோசித்து அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்க. Important thing, you can pray for them. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். You can speak on their behalf. அவர்கள் சார்பில் நம்ம பேசலாம். How? எப்படி? Just like you know, there are some Christians here in Malaysia are suffering from oppression. இப்போ மலேசியாவில் நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள். You can speak on their behalf, make known to the pastor of the church, make known to the Christian organization to help. நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பாஸ்டர்கிட்டயோ அல்லது கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் சர்ச்சிலையோ நீங்கள் சொல்லி உதவி செய்ய முன் நிற்கலாம். You can give. நீங்கள் கொடுக்கலாம். Like the 47 ringgit a month to sponsor one student. 47 ரிங்கிட் ஒரு பிள்ளைக்கு ஆதரவு. And most important, you can share. நீங்கள் இப்படி பகிர்ந்து கொள்ளலாம். You can share what is happening all over the world by our Christian brother and sister. நீங்கள் நம்ம கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மூலமாக உலகம் எங்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Pastor Robert, normally in church you don't allow them to bring up the handphone, right? Yeah. Can I ask permission for them to bring up the handphone now? Yeah. Can you have your handphone out? எல்லாரும் உங்களுடைய ஹேண்ட்ஃபோனை கையில் எடுங்க, சைலண்ட்லேயே இருக்கட்டும். Can you scan the QR code? Now this is the only chance you can bring out your handphone during church service. Can you scan the QR code? Later on you register, or you can take a snapshot and register later. Every Friday, Barnabas 8 will send you a prayer request to pray for the suffering church and the persecuted church. நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். பர்னபாஸ் 8 உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு நாங்கள் இந்த சஃபரிங் சர்ச் அல்லது பாடுபடுகிற
சபைகள் என்று சொல்லி உங்களுக்கு தகவல் நாங்கள் அனுப்பி வைப்போம். And today I brought along a book from UK. இன்றைக்கு நான் ஒரு புஸ்தகமும் கொண்டாந்துருக்கிறேன் யூகேலேருந்து. Lifting up the downcast. தள்ளுண்டு போனவர்களை தூக்கி விடுகிறது என்றதான தலைப்பு. The title, they have like, do not fear for I am with you. பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற தலைப்பு. Coping with anxiety. Coping with anxiety. ஓகே, அதாவது நமக்கு ஒரு வேளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு பாரம் இருந்தால் அது எப்படி நம்ம சமாளிக்கலாம்? And very, very true in the persecuted scenario, trusting God in uncertain time. ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்பது நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நெருக்கப்பட்ட நேரங்களில் எப்படி விசுவாசமா இருப்பது என்று கற்றுக்கொள்வது. இதெல்லாம் இந்த புஸ்தகத்திலே அடங்கி இருக்குது. This book is free. இந்த புஸ்தகம் இலவசம். So after the church service, you can come to me or my wife. You can get a copy from us. All we need is just some details of you. நீங்கள் எங்களை சந்திக்கலாம், என்னை அல்லது என் மனைவியை நீங்கள் சந்தித்து இதை பெற்றுக்கொள்ளலாம். Okay, finish the ministry update. ஆல்ரைட், இவ்வளவுதான் இந்த பர்னபாஸ் 8. Today, God's word. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. Forgive. மன்னிக்க வேண்டும். My dear brother and sister, what time is it now? இப்போ மணி என்ன? It's harvest time. Don't look at your watch. கிடையாரத்தை பார்க்காதீங்க, ஆனால் இது நம்ம விளைச்சலை அறுவடை பண்ணிக்கிற காலம். Pastor Robert just mentioned about preparation for Christmas. உங்க போதகர் கிறிஸ்துமஸ்க்கு ஆயத்தப்படுவதை குறித்து வலியுறுத்தினார். Is it the best time to do harvest? Share the salvation to your family members. இது ஒரு நல்ல நேரம் தானே, நம்முடைய குடும்ப மக்களுக்கும் பலருக்கும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிற நேரம். But why are some of our family members, when they see us, don't talk to us about Christ? ஏன் இன்றைக்கு நிறைய நம்ம குடும்ப மக்கள் அவங்க கிட்ட நம்ம ஜெபம் இப்படிலாம் வலியுறுத்தினா என்கிட்ட இதெல்லாம் பேசாதுன்னு சொல்றாங்க. In Luke chapter 23 verse 34, லூக்கா 23ஆம் அதிகாரம், Jesus said, Father, Luke 23 verse 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. இயேசு சொன்னார், பிதாவே அவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள். This is Jesus' last teaching on the cross. இது இயேசுவுடைய கடைசி ஒரு போதனை சிலுவையிலே. Is it important? இது முக்கியமா? It's very important. இது ரொம்ப முக்கியம். Now, from the world of persecutions, when Christian has been killed, we can learn a lot of lessons about forgiveness. கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலே கொலை செய்யப்படும் போது இந்த மன்னிக்கிற தன்மை இருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். In Indonesia, 4 students walking to school. இந்தோனேஷியாவில் ஒரு முறை 4 வாலிபர்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். They were attacked by a group of extremists. இவர்கள் சிலரால நெருக்கப்பட்டார்கள். 3 girls were killed. அதில் 3 பெண்மணிகள் கொலை செய்யப்பட்டார்கள். They were beheaded. அவர்கள் கழுத்தை வெட்டினார்கள். When one of the victims' mothers went to reach out and saw the body of her daughter, ஒரு தாயானவள் போய் அருமையான தன்னுடைய பிள்ளையுடைய சடலத்தை பார்க்கிறாள். the body is without head. அவளுடைய மகளுடைய சரீரம் தலை இல்லாம இருக்கு. When the murderers was caught, the mother forgave them. இந்த கொலை செய்தவர்கள் பிடிபட்டார்கள். ஆனால் இந்த தாய் அவர்களை மன்னித்தாள். Why? ஏன்? She said, my hatred, my revenge is strong. My hatred towards the murderer and my revenge is strong. அவ சொன்னாலாம், என்னுடைய வெறுப்பும் அவர்கள் மேல இருக்கிற கசப்பும் ரொம்ப பெருது. But Jesus' love is stronger.
ஆனால் இயேசுவுடைய அன்பு அதற்கு மேல பெரிது என்று சொன்னாலாம். And he taught me to forgive. அவர் எனக்கு மன்னிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அவள் உரைத்தாராம். In India, இந்தியாவில் there's a pastor, his daughter was captured by a group of Hindus and gang raped. இந்தியாவிலே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி பிடிக்கப்பட்டால் அவளை சித்திரவாதம் பண்ணினார்கள். Just because she's a daughter of a pastor and she's a Christian. ஏன் அவளை அப்படி சித்திரவாதம் பண்ணார்கள் என்றால் அவள் கிறிஸ்தவள், இரண்டாவது ஒரு போதகருடைய மகள். The rapist was captured. அவர்கள் யார் இப்படி செய்தார்களோ அவர்களை பிடித்தார்கள். She forgave those who have attacked her. அந்த பெண்மணி அவளை இப்படி கொடூரம் படுத்தின அவர்களை மன்னித்தாள். Why? ஏன்? Because Jesus says so. ஏன்? இயேசு அப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Because they don't know what they are doing. ஏனென்றால் இந்த வசனத்தின்படி அவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள். And there are many forgiveness stories from the persecuted world that we can learn from. இன்னைக்கு இப்படிப்பட்ட துன்புறுத்தப்பட்ட சபைகளில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடிந்த பெரிய பாடம் என்னன்னா மன்னிக்க கூடிய தன்மை. Brother and sister, do you believe the miracles of God? சகோதர சகோதரிகளே, இயேசு செய்த அற்புதங்களை நீங்க நம்புறீங்களா? But you are the vehicles to create the miracle. நீங்க இந்த அற்புதத்தை காண கூடும். Do you have any family members that you know that have not spoken to each other for the last 5 years, 10 years, 15 years, 20 years? Family members have not spoken to each other for the last 5, 10, 15 years? குடும்ப மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியுமா? கடந்த 10 வருஷம் 15 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. Do you have a close friend, maybe it's your childhood friend, just because of one misunderstanding you have not spoken to for many years? உங்களுக்கு யாராவது ஒரு சிநேகிதர் இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு சின்ன ஒரு தகராறுனால இப்ப பல ஆண்டுகளா உங்க கூட பேசவே மாட்டாங்க. Practice forgiveness. நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் மன்னிக்கும் தன்மை. Christmas is the best time to show forgiveness and bring them to Christ. கிறிஸ்மஸ் என்ற ஒரு நேரம், ஒரு நல்ல நேரங்க. நம்ம இப்படி மன்னிப்பை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறதான ஒரு நேரம். I know one sister. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். For more than 20 years, she have not spoken to her another sister. இவள் ஒரு 20 ஆண்டுகளாக சகோதரி இடத்தில் பேசாமல் இருக்கிறாள். Because of the message of forgiveness. இந்த வேதத்தின் அடிப்படையிலே வந்த போதனை, மன்னிக்கும் போதனையின் நிமித்தமாய் she called the sister one day. ஒரு நாள் திடீரென்று தன் சகோதரியை டெலிபோன் மூலமாய் அழைப்பித்தாள். Of course, the other sister have not received the call from this sister for so many years. The first reaction is, yes, what you want? ஸோ பல ஆண்டுகளா இவள் இந்த சகோதரி இடத்திலிருந்து கேள்விப்படாதபடியினாலே டெலிஃபோனை எடுத்தால் சத்தம் போடுறது போல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாள். She hang up. உடனே போனை வைத்து விட்டார். But later on, the younger sister actually called back, sorry, you call me for what? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டெலிஃபோன் கால் வந்ததுனால அந்த இளைய சகோதரி என்ன செய்தால், டெலிஃபோன் செய்து சரி என்னதான் பேச கூப்பிட்ட அப்படின்னு குரலை கொஞ்சம் தாழ்த்தி பேசினாள். The sister say, sorry, for the last so many years, we have a lot of misunderstanding. If this is my fault, I'm sorry. அப்பதான் சகோதரி சொன்னாலாம், பல ஆண்டுகளாய் நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்ததுனால மன்னிப்பு கேட்கிறேன், நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டாலாம். I seek your forgiveness. உன்னுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன்னு கேட்டாலாம். And I forgive you if you have actually also have wronged me. நானும் கூட உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். The two sisters met up for the first time in the last so many 10 years.
எத்தனையோ வருடங்களுக்கு பேசாம இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சந்திச்சாங்க. That was the best gift to both their mothers. அதுதான் அவங்க அம்மாவுக்கு அவங்க கொடுத்த பெரிய பரிசு என்று நான் சொல்ல முடியும். So my dear brother and sister, அருமையான சகோதர சகோதரிகளே, if you have actually unforgiveness in your heart, நீங்க இப்படி மன்னிக்க முடியாத ஒரு தன்மை உங்களுக்குள்ளார இருக்குதுன்னா, if you cannot handle it, let God take it away from you. உங்களால இதை சமாளிக்கவே முடியல, ஆண்டவர் இன்றைக்கு இதை உங்களை விட்டு எடுத்து போட உதவி செய்வாராக. We can pray for you afterwards. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணவும் முடியும். I believe pastor, the elders of the church, myself and my wife, we can pray for you. Ask God to help you to take away the forgiveness that is inside your heart for the last so many years. போதகர், மூப்பர்கள், நான் எல்லாரும் இணைந்து உங்களுக்கு இந்த ஒரு கசந்த ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி போடுறதுக்கு நாங்க ஜெபிக்க ஆவலாய் இருக்கிறோம். And I want to share my last story. ஒரு கதை ஒன்றை நான் சொல்லி உங்ககிட்ட நான் முடிக்க ஆசைப்படுறேன். Anyone of you have been to Garo Hill, India? Garo Hill, India, the eastern side of India. ஈஸ்ட் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மலை காவா. Garo Hill. எஸ். இந்த மலை பகுதிக்கு போனது உண்டா யாராவது? That is between what? காவாய் ஹில். I want to share this story about forgiveness, sacrifice, or persecutions. Why actually Jesus allowed persecutions to happen? மன்னிக்கும் தன்மை, இப்படி இதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கும் போது துன்புறுத்தப்படுகிறதை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? 200+ years ago, when British start sending out missionaries, பிரிட்டிஷ் தேசத்திலிருந்து மிஷனரிகள் அனுப்பப்பட்ட போது, one of the area the missionary went was Garo Hill. ஒரு பகுதியான இடம் காவாய் என்ற இந்த பெரிய மலை பகுதிக்கு இந்த மிஷனரிகள் சென்றார்கள். That time the place is still headhunters. அந்த நாட்களிலே அங்க வசித்தவர்கள் தலை வெட்டும் வாசிகள். But the missionary still went in. They managed to talk to one family, and the family accepted Christ as their personal savior. எப்படியோ மிஷனரிகள் அந்த காவாய் என்ற மலை பிரதேசத்துக்கு போய் ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளார நடத்தினார்கள். But the village head was very unhappy with them. அப்போ இதை அந்த காவாய் ஜனங்கள் மத்தியில் தலைவன் இதை கேள்விப்பட்ட போது ரொம்ப கோபப்பட்டிருந்தார். Because the way they worship Jesus have stopped them from actually the richer village type of worship. இவர்கள் வித்தியாசமாய் அவர்கள் நம்பிக்கையிலே தொழுது கொள்வார்கள். இப்போ கிறிஸ்தவ தொழுகை வந்தபோது இது ரொம்ப வித்தியாசமாய் இருக்குது, நம்மளுடைய தொழுகை எல்லாவற்றையும் இவர்கள் விட்டு விட்டார்கள் என்றதான ஒரு பெரிய கோபம். One day the village head was so upset, he gathered all the villagers and get hold of this family of 4 into the community field. ஒரு நாள் இந்த தலைவருக்கு மிக கடினமான கோபம். அந்த மலை பிரதேச மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை மட்டும் இழுத்து கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே நடுவில் நிறுத்தினார். He warned the head of the family, if you don't denounce Christ, I will kill your children. அந்த குடும்ப தலைவரிடத்துல இந்த தலைவன் சொன்னானா, இப்போது நீங்க இயேசுவை மறுதலிக்கலாட்டினா உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் கொன்று போடுவேன் என்று சொன்னானா. There's nothing he can do, but he start singing the song that he composed after he have accepted Jesus. He sang. இந்த குடும்ப தலைவனுக்கு என்னதான் செய்யணும்னு தெரியல. என்ன செய்யணும் தெரியாம இருந்த இவன் என்ன செய்தானாக்கா, இவன் கிறிஸ்தவன் ஆன உடனே அவன் ஒரு பாடல் ஒன்று எழுதி இருந்தான். அந்த பாடல் கிறிஸ்தவ பாடலை பாட ஆரம்பித்தான். He sang, I have decided to follow Jesus. இவன் பாடினான், இயேசுவின் பின்னே போகத் தொடர்ந்தேன். The 2 children was killed in front of him and his wife. அவனுடைய மனைவி அவனுக்கு முன்னால கொடுமையாக அவனுடைய 2 பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். Then they catch the wife in front of him. If you don't denounce Christ,
your wife will be killed. அவர்கள் இப்போ மனைவியை இழுத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தி சொன்னார்கள், நீ இயேசுவை மறுதலிக்காவிட்டால் உன் மனைவியும் இப்போ கொல்லப்படுவாள். He continues singing. அவன் பாடிக்கொண்டே இருந்தான். The world crossed before me, the world behind me. No உலகம் turning என் back, பின்னால், no turning back. சிலுவை என் முன்னால், பின் நோக்கேன் நான், பின் நோக்கேன் நான். The wife was killed. மனைவியையும் கொன்றார்கள். Then his turn. இப்போ Wow. அவனுடைய நேரம் வந்தது. Before he was executed, he's singing the song that he composed. அவன் பாடின அதே பாடலை அவன் பாடிக்கொண்டிருக்கிறான். இப்போ அவனுடைய நேரம். So there was a history, there's a record, the first family martyred for Christ in India. இதுதான் பிரியமானவர்களே, இந்த காவாய் என்று சொல்லப்படுகிற இந்த மலை பிரதேசத்தில் ஒரு குடும்பம் இயேசுவுக்காக தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது. But that's not the end of the story. ஆனா அது முடிவு அல்ல. The village head was puzzled. Why a family of 4, without seeing Jesus, but they can give their heart to Jesus? இந்த மக்கள் தலைவன் அவனால நம்பவே முடியல. பாருங்க, எப்படி இயேசுவுக்காக பார்க்க கூட இல்லை, இந்த இயேசுவுக்காக தங்க உயிரையே கொடுக்கிறது அளவுக்கு தங்களுக்கு ஒரு அன்பு இருக்கு, எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் அவனை வாதித்தது. The village head went out and looked for the missionary. அப்போதான் இந்த மக்கள் தலைவன் என்ன செய்தானாக்கா, அந்த மிஷனரிகளே பார்க்க வேணும்னு திடீர்னு புறப்பட்டான். He found the missionary, he talked to the missionary, and he himself accepted Christ as his personal savior. அவன் போய் மிஷனரிஸை பார்த்தான், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான், தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். மறுபடியும் கரங்களை தட்டி தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தும். ஓகே. He brought the missionary back to his village, and the whole village come to Christ. அவன் என்ன செய்தான், அந்த மிஷனரிகளை தன்னுடைய மக்கள் மத்தியில் கொண்டு வந்தான். இப்போ என்ன தெரியுமா மாற்றம், அந்த மக்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். And also that's not the end of the story. அது கூட முடிவு இல்லை. Because the village, I don't know where is the village, okay, but because the village come to Christ, the villagers surrounded the village also one by one come to Christ. பக்கத்தில் இருந்த மற்ற இந்த ஆதிவாசிகள் மத்தியிலே மற்ற பக்கத்தில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இயேசுவை அறிய ஆரம்பித்தது. Now you know why in the eastern India, the northeast India, they have so many Christians. அதனால தான் உங்களுக்கு இப்போ தெரியும், நீங்கள் நார்த் ஈஸ்ட் இந்தியா மியான்மருக்கு பார்டரில் இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Because Jesus allowed persecution and the family martyred for Christ. ஏன் இயேசு இப்படி துன்புறுத்தப்படுகிறதை அனுமதித்திருந்தார், ஒரு குடும்பம் தியாகம் பண்ணுறதுக்கு அனுமதித்திருந்தார், அது நிமித்தம் அங்கே உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட அவர் வழியை திறந்தார். And because of Jesus, forgiveness of their sin. இயேசு அவர்களுடைய பாவங்களை மன்னித்தபடியினாலேயே இப்படி நடந்தது. Now, when I first received the story of the song, I have decided to follow Jesus. நான் முதல்ல இந்த பாடலை நான் கேட்டபோது I put some question mark because it's an English song. அதை நான் கேட்டபோது நான் முதல்ல ஒரு கேள்வி குறி வைத்தேன். ஏன்னா அது ஒரு ஆங்கில பாடல். But when Jesus wants to confirm you with certain testimony, he will. இயேசு சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சாட்சி மூலமாய் தொடுன்னா அவர் நிச்சயமா தொடுவார். Few days later, after I was told about the story of the song, I received 2 pastors from Garai Hill. ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த பாடல் பாடின பின்பு நான் இந்த பகுதியிலிருந்து 2 போதகர்மார்களை சந்தித்தேன். And I actually asked the pastors to confirm the story, whether I have decided to follow Jesus or the song that is actually from India. நான் அப்போ அவர்கள்ட்ட கேட்டேன், உண்மையா இந்த பாடல் உங்க பகுதியிலிருந்து வந்த பாடலா அப்படின்னு நான் கேட்டேன். My dear brother and sister, from the persecuted world, there's a lot of lessons we can learn.
இப்படி துன்புறுத்தப்படுகிற சபைகளில் இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். Forgiveness, மன்னிக்கும் தன்மை, martyrdom. இரத்த சாட்சிய மரிப்பது. If not because of the family who actually been martyred for Christ, maybe you're not here. இன்னைக்கு அந்த குடும்பம் இரத்த சாட்சியா மரிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி இருக்க மாட்டோம். So can I have the worship team to lead us in the song? I have decided to follow Jesus. இந்த நம்முடைய worship team முன்புறம் வந்து இந்த பாடலை மறுபடியும் பாடட்டும். And I thank you once